வணக்கம் மக்களே. நாம இந்த ஆரோக்கியமான பதிவில் 60 வயதிற்கு மேல் இருக்கக்கூடிய நபர்கள் மலம் கழிக்க முடியாமல் கஷ்டப்படுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு அந்த பிரச்சனையை சரியாகிறதுக்கு அவங்க என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை மேற்கொள்ளணும், என்னென்ன மாதிரியான உணவுகளை எடுத்துக்கொள்ளணும் அப்படின்றத பார்க்க போகிறோம். இப்போ 60 வயதிற்கு மேலே இருக்கக்கூடிய முதியோர்களுக்கு கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்லக்கூடிய மலச்சிக்கல் ஏற்படுவது மிகவும் பொதுவான ஒரு பிரச்சனை தான். வயது முதிர்வு காரணமாக குடலினுடைய இயக்கம் குறைவது, போதுமான அளவு தண்ணீர் குடிக்காதது, உடல் உழைப்பு குறையிறது, சில மருந்துகளினுடைய பக்க விளைவு காரணங்களால் கூட பல பிரச்சனைகள் இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ அவங்க என்ன பண்ணலாம்னா அவங்களுடைய உணவு முறைகள், வாழ்வியலில் ஒரு சில மாற்றங்கள், எளிய நடைமுறைகள், உணவுகளை மாற்றும் போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனை அவங்களுக்கு விடுபட முடியுமான்னு கேட்டீங்கன்னா விடுபட முடியும். அதை பற்றி நம்ம விளக்கமாக பார்ப்போம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவுக்கு மட்டும் ஒரு லைக் கொடுத்துட்டு இந்த தகவலை உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணிடுங்க. ஏன்னா இது அவங்களுக்கும் பயனுள்ளதாக இருக்கக்கூடிய ஒரு ஆரோக்கியமான பதிவு தாங்க. இது போன்ற அப்டேட்ஸ்கள் நீங்கள் தொடர்ந்து பார்க்குறதுக்கு நம்மளுடைய ஹெல்த் நியூஸ் தமிழ் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அடிக்கடி சேரும். சரி வாங்க மக்களே, இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ முதல்ல நம்ம உணவு முறைகளில் பார்த்தீங்கன்னா செய்ய வேண்டிய சில மாற்றங்கள் இருக்குது. ஸோ அந்த டயட்டில் பல சேஞ்சஸ் நம்ம பண்ணணும். ஸோ 60 வயதிற்கு மேற்பட்டக்கூடிய நபர்கள் ஃபைபர் என்று சொல்லக்கூடிய நார் சத்து நிறைந்திருக்கக்கூடிய உணவுகள் முக்கியத்துவம் கொடுக்கணும். முதியவர்களினுடைய குடல் இயக்கத்தை சீராக்கிறதுக்கு நார் சத்துக்கள் இருக்கக்கூடிய உணவுகள்லாம் மிகவும் முக்கியம். அதில் பழங்கள் குறிப்பாக நம்ம எடுத்துக்கணும். பழங்களில் பப்பாளி பழம், கொய்யா பழம், மாதுளம் பழம், பேரிச்சம்பழம் மற்றும் உலர் திராட்சை. அதாவது உலர் திராட்சையை இரவு தூங்குறதுக்கு முன்னாடி நீங்கள் சாதாரணமாக குடிக்கக்கூடிய நீரில் ஊற வச்சுட்டு காலையில் நீங்கள் சாப்பிட்லாம். காய்கறிகளில் பார்த்தீங்கன்னா கீரை வகைகள், முக்கியமாக மணத்தக்காளி கீரை, பசலை கீரையெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இன்னும் காய்கறிகளில் சவுச்சவு, புடலங்காய், பீர்க்கங்காய் போன்ற நீர்சத்து நார்சத்து இணைந்து இருக்கக்கூடிய காய்கறிகள், இந்த மாதிரி காய்கறிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இப்போ தானியங்களில் பார்த்தீங்கன்னா ஓட்ஸு, கேழ்வரகு, திணை மற்றும் கைக்குத்தல் அரிசி, இது மாதிரி அரிசி சாதம் இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதில் என்ன இருக்கும் அப்படின்னா போதுமான அளவுக்கு நார் சத்து நிறைந்திருக்குங்க. இப்போ நீர் சத்து இருக்கக்கூடிய உணவாகவும் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். குறிப்பாக பார்த்தீங்கன்னா வயது கூடும் போது தாகம் உங்களுக்கு எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ அந்த தாகம் எடுக்கக்கூடிய அந்த உணர்வு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். எனவே தாகம் இல்லாவிட்டாலுமே நாள் ஒன்றுக்கு 2லிருந்து 2.5 லிட்டர் வரைக்கும் நீங்கள் தண்ணீர் குடிக்கிறது உறுதிப்படுத்திக்கணுங்க. ஸோ அதாவது 8லிருந்து 10 டம்ளர் சராசரியாக நீங்கள் தண்ணீர் குடிக்கணும். தண்ணீர் அப்படின்றது போதுமான அளவுக்கு நீங்கள் குடிச்சிட்டு இருக்கும்போது அந்த மலச்சிக்கெல்லாம் உங்களுக்கு ஏற்படாமல் நீங்கள் நலமோடு இருக்க முடியும். இப்போ நீங்கள் காலை நேரத்தில் வெதுவெதுப்பான தண்ணீர் எடுத்துக்கொள்ளலாம். காலையில் நீங்கள் எழுந்தவுடன் 1 டம்ளர் வெதுவெதுப்பான நீர் குடிக்கிறது அப்படின்றது குடல் இயக்கத்தை தூண்டி அந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்ற அந்த மலம் சிக்கல் ஏற்படாமல் மலம் எளிதாக உங்களுக்கு கழிக்கிறதுக்கு அது உதவிகரமாக இருக்கும். இதில் தவிர்க்க வேண்டிய உணவுகள்லாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா மைதா உணவுகள் இருக்குங்க இல்லையா, அந்த பரோட்டா, பிரெட்டு, இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கணும். அப்புறம் காரமான வறுத்த உணவுகள், காஃபி, தேநீர் இதெல்லாம் அளவுக்கு அதிகமாக நீங்கள் குடிச்சிங்கன்னா உடல் உங்களுக்கு கடுமையாக வறட்சி அடைய ஆரம்பிக்கும். பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இருக்குங்க இல்லையா, அதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீங்க. ஸோ இந்த மாதிரி நார் சத்து நீர் சத்து இருக்கக்கூடிய உணவுகளை மட்டும் எடுத்துக்கொண்டு தவிர்க்க வேண்டிய உணவுகளை தவிர்த்து இந்த மாதிரி உணவு முறையில் மாற்றங்கள் செஞ்சீங்கன்னா கான்ஸ்டிபேஷன் பிரச்சனை வராது. இப்போ வாழ்வியல் மாற்றங்கள் நீங்கள் பண்ணணும். லைஃப் ஸ்டைலை நிறைய சேஞ்சஸ் பண்ணணும். ஸோ அதுக்கு நீங்கள் எளிய உடற்பயிற்சி இல்லைன்னா நடைப்பயிற்சி நீங்கள் செய்யலாம். இப்போ முதியவர்கள் ஒரே இடத்தில் அமர்ந்திருக்காமல் தினமும் காலையும் மாலையும் 15லிருந்து ஒரு 20 நிமிடங்கள் மெதுவான நடைப்பயிற்சி மேற்கொள்வது குடலினுடைய தசைகளை சுறுசுறுப்பாக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணும். இப்போ மலம் கழிக்கக்கூடிய அந்த பிரச்சனை உங்களுக்கு இருக்க போகும்போது மலத்தை அடக்கக்கூடாது. மலம் கழிக்க வேண்டும் என்ற உணர்வு ஏற்பட்டவுடன் உடனே கழிவறைக்கு செல்ல வேண்டும். அதை தள்ளி போடுவது அப்படின்றது மலத்தை மேலும் இறுக செய்து விடும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியான அமர்வு நிலை உங்களுக்கு இருக்கணும். ஸோ பார்த்தீங்கன்னா மேற்கத்திய அந்த வெஸ்டர்ன் கழிவறையை பயன்படுத்தும் போது கால்களுக்கு கீழே ஒரு சிறிய ஸ்டூல் வைத்துக் கொள்வது குடலினுடைய நிலையை நேராக்கி மலம் எளிதாக வெளிவருவதற்கு உதவிகரமாக இருக்கும். ஸோ நிறைய பேருக்கு வெஸ்டர்ன் டாய்லெட் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு பயன்படுத்துவாங்க. சயின்டிஃபிக் ரீசன் படி பார்த்தீங்கன்னா இந்தியன் டாய்லெட் நம்ம 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் பயன்படுத்தும் போது அவங்களுக்கு மலம் கழித்தல் பிரச்சனை இருக்காது. மலம் எளிதாகவே வெளியேறிவிடும். இப்போ எளிய வீட்டு வைத்தியங்கள் செய்யலாமா 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் இந்த மலச்சிக்கல் பிரச்சனையை க்யூர் பண்ணுறதுக்கு? ஹோம் ரெமிடிஸ் ஏதாவது இருக்குது அப்படின்னா அதையுமே பண்ணலாம். ஸோ இதெல்லாமே நம்ம இரவில் தூங்குவதற்கு முன்னாடி இந்த ஹோம் ரெமிடிஸ், இந்த எளிய வீட்டு வைத்தியங்களை எடுத்துக்கொள்வது நமக்கு நல்லது. அதில் பார்த்தீங்கன்னா விளக்கெண்ணெய் அல்லது நெய் பயன்படுத்தலாம். இப்போ இரவில் 1 டம்ளர் வெதுவெதுப்பான பாலில் 1/2 ஸ்பூன் சுத்தமான நெய் அல்லது கொஞ்சமாக சில துளிகள் விளக்கெண்ணெய் கலந்து குடிக்கலாம். இது குடலை மிருதுவாக்கும். கடுக்காய் பொடி அல்லது திரிபலா சூரணம் பயன்படுத்தலாம். இப்போ நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கக்கூடிய திரிபலா சூரணத்தை நெல்லி, கடுக்காய்,
தாண்டிக்காய் கலவை இதெல்லாமே அதை தான் வந்து திரிபலா சூரணம்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அதை வந்து நீங்கள் 1/2 ஸ்பூன் எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து இரவில் குடித்து வரலாம். இது வந்து பக்க விளைவுகள் இல்லாத ஒரு தீர்வு அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் அத்திப்பழத்தை வந்து எடுத்துக்கொள்ளலாம். 2 உலர் அத்திப்பழங்களை இரவில் தண்ணீரில் ஊற வைத்து கொண்டு காலையில் அதை நீங்கள் மென்று சாப்பிட்டு அந்த தண்ணீரையும் நீங்கள் குடிக்கலாம். இந்த மாதிரிலாம் குடிச்சிங்கன்னா அந்த எளிய வீட்டு வைத்தியங்கள் இந்த ஹோம் ரெமடிஸ் மூலமாகவும் கான்ஸ்டிபேஷன் சொல்லக்கூடிய இந்த மலச்சிக்கல் பிரச்சனை உங்களுக்கு வந்து இருக்காது. இப்போ சப்போஸ் உங்களுக்கு இந்த மலச்சிக்கல் பிரச்சனை இருக்குன்னா நீங்கள் எப்போது மருத்துவரை அணுக வேண்டும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வென் டு சி எ டாக்டர் அப்படின்ற அந்த ஒரு கொஸ்டின் உங்களுக்கு வரும் இல்லையா. ஸோ இப்போது மலச்சிக்கல் வந்து தற்காலிகமானது அப்படின்னா மேற்கண்ட மாதிரி உங்களுக்கு வந்து அதாவது இப்போ நம்ம சொல்லியிருக்க மாதிரி உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் எல்லாம் சரியாயிடும். இந்த உணவுகள், லைஃப் சேஞ்சஸ்ஸு, அப்புறம் வீட்டு வைத்திய முறைகள்லாம் பண்ணிங்கன்னா சரியாயிடும். ஸோ அப்போ உங்களுக்கு வந்து அப்படி நீங்கள் பண்ணியுமே உங்களுக்கு வந்து சரியாகலை 2 அல்லது 3 நாட்களுக்கு மேலே தொடர்ந்து மலம் கழிக்க முடியாமல் இருக்கிறது, மலத்துடன் ரத்தம் கலந்து வருவது, மலம் கழிக்கும் போது கடுமையான வயிற்று வலி வந்து ஏற்படுவது, திடீரென உடல் எடை குறைவது அல்லது கடுமையான வயிற்று வலி, வாந்தி ஏற்படுவது, இதெல்லாம் உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்கள் உடனே மருத்துவர் அணுகணும். முதியவர்கள் வந்து பிபி, சுகர் அல்லது இதய நோய்க்காக சாப்பிடக்கூடிய மருந்துகளால் மலச்சிக்கல் ஏற்படுதா அப்படின்றத மருத்துவரிடம் காட்டி ஆலோசிக்கணும் அப்படின்றதையும் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நீங்கள் வந்து அதை தெரிஞ்சுக்கணும். இப்போ மருத்துவருடைய அறிவுரையின்றி நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லாக்டஸ்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மலமிளக்கிய மருந்துகளை தொடர்ந்து எடுக்கக்கூடாது. அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். டாக்டருடைய ப்ரெஸ்கிரிப்ஷன் இருந்தால் தான் அந்த மருந்துகளை நம்ம எடுக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அப்போ நீங்கள் வந்து இதெல்லாம் பண்ணாலுமே மேலும் உங்களுடைய இந்த குடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்தக்கூடிய நிறைய இயற்கையான உணவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துக்கொள்ளும் போது இந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு இருக்காது. இப்போ வயதாகும் போது குடலில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் அந்த குட் பாக்டீரியாஸோட எண்ணிக்கை வந்து குறைய தொடங்கும். அது வந்து செரிமானத்தை மந்தமாக்கி மலச்சிக்கலை உங்களுக்கு வந்து உண்டாக்கலாம். ஸோ இயற்கையான ப்ரோபயோட்டிக்ஸ் இருந்திருக்கக்கூடிய உணவுகளை எடுத்துக்கொள்ளணும். மதிய உணவில் தினமும் புளிப்பு இல்லாத நல்ல தயிர் அல்லது மோர் சேர்த்துக்கொள்ளணும். இதில் இருக்கக்கூடிய நல்ல பாக்டீரியாக்கள் குடல் இயக்கத்தை உங்களுக்கு சீராக்கும். ஸோ இரவு நேரங்களில் தயிர் எடுத்துக்கிறது, மோர் எடுத்துக்கிறதெல்லாம் நீங்கள் தவிர்க்கிறது நல்லது. மதிய வேலைகளில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். அது அவங்களுடைய செரிமானத்தை வந்து ஊக்குவிக்கும், மருத்துவ நன்மைகளையும் கொடுக்கும், எந்த பக்க விளைவுகளையும் ஏற்படுத்தாது. பழைய சாத கஞ்சி இருக்குங்க இல்லையா, அதை வந்து வயதானவர்கள் எடுத்துக்கொள்ளலாம். இப்போ நம்மளுடைய பாரம்பரிய உணவாக இருக்கக்கூடிய அந்த பழைய சாதத்தில் இரவு நீங்கள் வந்து சாதத்தை ஊற வச்சிருக்குங்க இல்லைங்க, அந்த பழைய சாதம் உங்களுடைய உடலுக்கு நன்மை செய்யக்கூடிய பாக்டீரியாக்களை அதிகம் கொடுக்கும். காலையில் அந்த தெளிந்த தண்ணீர் அதாவது நீராகாரமோ இல்லை பழைய சாதமோ அதை வந்து நீங்கள் மோரோடு கலந்து சாப்பிட்றது கூட குடல் வறட்சியை உங்களுக்கு நீக்கி மலத்தை வந்து உங்களுக்கு இழக்கும். ப்ரீபயோட்டிக்ஸ் உணவுகள் அந்த ஃபுட்ஸுக்கு வந்து நீங்கள் முக்கியத்துவம் கொடுக்கணும். இப்போ நல்ல பாக்டீரியாக்களுக்கு உணவாக அமையக்கூடிய சின்ன வெங்காயம், பூண்டு மற்றும் வாழைக்காய் அதாவது வாழைப்பழம் இது எல்லாமே வந்து உங்களுடைய உணவுகளை சேர்த்துக்கிட்டீங்கன்னா அந்த ப்ரீபயோட்டிக்ஸ்க்கு வந்து இன்னும் அது ஒரு உணவு மிகச்சிறந்த உணவாக நாம் சாப்பிடக்கூடிய இந்த உணவுகள்லாம் இருக்கும். ஸோ அதனுடைய ஆரோக்கிய வளர்ச்சி இன்னும் ஆரோக்கியமாகவே இருக்கும். இப்போ நீங்கள் வந்து இன்னும் ஒரு குறிப்பாக மலச்சிக்கல்லாம் ஏற்படாமல் முன்னாடியே தடுக்கணும் அப்படின்னா நீங்கள் அந்த உணவை உண்ணக்கூடிய முறை, நேர மேலாண்மை வந்து நீங்கள் டைம் மேனேஜ்மெண்ட் வந்து கடைபிடிக்கணும். குறிப்பாக அந்த வயதான காலத்தில் செரிமான உறுப்புகள் மெதுவாக தான் வேலை செய்யும். அப்போ சாப்பிடக்கூடிய முறையிலும் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா சேஞ்ச் பண்ணணும். இப்போ நீங்கள் வந்து சாப்பிடும் போது நல்லா மென்று சாப்பிடணும். பற்கள் குறைபாடு காரணமாக பல முதியவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா உணவை மெல்லாமல் அப்படியே விழுங்கிடுவாங்க. அது வந்து குடலுக்கு அதிக சுமையை கொடுத்துரும் செரிமானத்தில். இப்போ உணவை வந்து நன்றாக கூழ் போல மென்று உமிழ்நீரோட கலந்து விழுங்கணும். தேவைப்பட்டால் உணவை வந்து நன்றாக வேக வைத்து மசிச்சு கூட நம்ம வந்து சாப்பிட்றதுக்கு வயதானவர்களுக்கு கொடுக்கலாம். சிறிய இடைவெளிகளில் குறைந்த உணவு எடுத்துக்கணும். அதாவது ஒரே நேரத்தில் வயிறு முட்டை சாப்பிட்றதெல்லாம் தவிர்த்துட்டு 3 வேளை உணவை வந்து 4 அல்லது 5 வேளைகளாக பிரித்து குறைந்த அளவில் கூட சாப்பிடலாம். அதில் தவறு கிடையாது. இப்போ வழக்கமான நேரத்தை வந்து நீங்கள் பின்பற்றணும். இப்போ வயதானவர்கள் தினமும் ஒரே குறிப்பிட்ட நேரத்தில் சாப்பிடுவதையும் ஒரே நேரத்தில் கழிவறைக்கு செல்வதையும் வழக்கமாக்கி வச்சுக்கணும். இது வந்து உடலினுடைய உயிரியல் கடிகாரம்னு சொல்லுவாங்க. அந்த பயாலஜிக்கல் கிளாக்கை வந்து சீராக்கி குடலை தானாகவே இயங்க வைக்கும். ஸோ இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ப்ராப்பராக பண்ணும்போது 60 வயதுலையுமே மலச்சிக்கல் பிரச்சனைலாம் உங்களுக்கு வந்து இருக்காது, நீங்கள் நலமோடு இருக்கலாம். ஸோ கூடவே வந்து எளிய உடற்பயிற்சிகள் மற்றும் ஆசனங்கள்லாம் வந்து செய்யுங்க. பாரம்பரிய இயற்கை மருத்துவ முறைகள், அதுக்கான உணவுகள் எல்லாம் கடைபிடிங்க. மன அழுத்தம், தூக்கமின்மையை நீங்கள் நிர்வகிக்கிறதுக்கு ஆழ்ந்த உறக்கங்களை வந்து நீங்கள் மேற்கொள்ளுங்க. இரவு நேரங்களில் குறைந்தது 6லிருந்து 8 மணி நேரம் அந்த நிம்மதியான உறக்கமெல்லாம் உங்களுக்கு இருக்கும்போது குடலினுடைய ஆரோக்கியமான செயல்பாட்டிற்கு அது மிகவும் அவசியமானதாக இருக்கும். ஸோ தொடர்ந்து இதை வந்து ஃபாலோ பண்ணி அந்த மலச்சிக்கல் பிரச்சனைலாம் இல்லாமல் நலமோடு இருங்க. அடுத்த ஆரோக்கியமான பதிவில் மறக்காமல் சந்திப்போம். நன்றி மக்களே.